தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே நீட் தேர்வில் தோல்வியடைந்த விரக்தியில் இருந்து வந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிலம்ப வேளாங்காடு கிராமத்தை சேர்ந்த 20 வயது தனுஷ் என்ற மாணவன் 2 முறை நீட் தேர்வு எழுதிய நிலையில் 2 முறையும் தோல்வியடைந்த நிலையில் விரக்தியில் இருந்து வந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே நீட் தேர்வில் தோல்வியடைந்த தனுஷ் என்ற மாணவன் 20 வயது தனுஷ் என்ற மாணவன் 2 முறை நீட் தேர்வு எழுதியும் தோல்வியடைந்தால் விரக்தியில் இருந்து வந்த தனுஷ் என்ற மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தனுஷ் என்ற மாணவன். 2 முறை நீட் தேர்வு எழுதியும் தேர்வாகாததால் விரக்தியில் இருந்து வந்த தனுஷ் என்ற மாணவன் தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வில் தோல்வியடைந்த மேலும் ஒரு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் இணைப்பில் காத்திருக்கிறார். அருள், அந்த மாணவன் குறித்த மேலும் தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சார். அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சிலம்பவேட்காடு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி செந்தில்குமார் மற்றும் சாந்தி தம்பதியிலும் இவரின் 2வது மகன் தனுஷ், வயது 20. இவர் கடந்த 2 ஆண்டு முன் 12ஆம் வகுப்பு முடித்துள்ளார். மேலும் மருத்துவராக கனவில் கடந்த 2 ஆண்டாக நீட் தேர்வு எழுதியுள்ளார். இதில் அவர் தேர்ச்சி பெறாததால் அவருடைய மருத்துவ கனவாக போயுள்ளது. இதனால் கடுமையான விரக்தியில் இருந்த அவர் தனுஷ் இன்று அவரது வீட்டில் அம்மா அப்பா இருவரும் கூலி வேலைக்காக சென்ற பின் வீட்டில் தனிமையில் இருந்த தனுஷ் வீட்டில் இருந்த சேலையால் தூக்கு மாட்டி கொண்டுள்ளார். மேலும் அதிக சத்தம் கேட்டதால் அருகில் இருந்தவர்கள் வீட்டில் கதவை உடைத்து அவரை பார்த்த பொழுது தூக்கில் தொங்கியபடி இருந்தவரை அருகில் இருந்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். தற்போது தனுஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மதுக்கூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் அவர் பெற்றவர்களிடம் சொந்தக்காரர்களிடம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த மதுக்கூர் காவல்துறையினர் சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. அருள், என் பையன் ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கணும் 2 வாட்டி நீட் எழுது ஃபெயிலாக போயிட்டான். ஃபெயிலாக மன உளைச்சலில் தூக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நாங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியும். என் பையனை வச்சுக்கிட்டு ஃபெயிலாக போயிட்டு திருப்பி வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பையனை வச்சுக்கிட்டு சார்